திருச்சியில் ஸ்கேன் எடுக்கச் சென்ற பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தனியார் மருத்துவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். விடியா ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதை பட்டவர்த்தனமாக்கிய சம்பவம் குறித்து சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பள்ளி சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் போக்சோவில் கைதாகி இருக்கும் தனியார் மருத்துவர் இவர்தான். திருச்சி மாவட்டம் வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவருக்கு திடீரென வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து வயிற்றில் என்ன பிரச்சனை என்பதை கண்டறிய திருச்சி அரசு மருத்துவமனை எதிரே உள்ள தனியார் மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்க அந்த மாணவி தனது தாயாருடன் சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த மருத்துவர் ரவி ஐயங்கார் என்பவர் ஸ்கேன் எடுக்கும் அறைக்கு அழைத்து சென்று சிறுமியின் ஆடைகளை களைந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த சிறுமி உடனடியாக அறையை விட்டு வெளியேறி மருத்துவரின் அத்துமீறல் குறித்து தனது தாயாரிடம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தனது மகளிடம் அத்துமீறிய தனியார் மருத்துவர் ரவி ஐயங்கார் மீது ஸ்ரீரங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். இதன் பெயரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனியார் மருத்துவர் ரவி ஐயங்காரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்கேன் எடுக்க சென்ற பள்ளி மாணவியிடம் தனியார் மருத்துவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. விடியா திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதற்கு இந்த சம்பவம் மற்றொரு உதாரணமாக அமைந்துள்ளது.